இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 17:3. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்ற பார்ப்போம். ஆகாப் ராஜாவுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் அவங்க செய்த தவறுகள்னால தேவன் எலியாவை கொண்டு வறட்சி அறிவித்தார். இதனால எலியாவை கொல்லணும்னு ஆகாப் முடிவு செய்ததுனால தேவன் எலியாவை இந்த இடத்த விட்டுட்டு கேரித் ஆற்றண்டையில் ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னார். இந்த கேரித் ஆற்றில் தேவன் ஏன் ஒளிய சொன்னார்னா, இந்த கேரித் ஆறு ஒரு சிறிய நீரோடை. இந்த நீரோடையில் மழை காலத்தில் மட்டும்தான் தண்ணீர் ஓடும். அதனால் மக்கள் அந்த பக்கம் வரமாட்டாங்கன்னு தேவன் அந்த நதிக்கு போக சொன்னார். அப்படிப்பட்ட இடத்துல பெருசாக சாப்பாடு கிடைக்காது. ஆனால் தேவன் காகத்தை கொண்டு சாப்பாடு கொடுத்தாரு. அவன் சொன்னது போலவே மழை இல்லாமல் அந்த நீரோடை வற்றி போச்சு. அதுக்கப்புறம் தேவன் அவனை சாரிபாத் ஊருக்கு போக சொன்னார். உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவை பெண்ணுக்கு கட்டளையிட்டேன்னு சொன்னார். அங்கே போய் பார்த்தா அந்த பெண்ணை வாழ்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாகணுன்ற முடிவில் இருக்கிறா. அதுக்கப்புறம் தேவன் எலியா மூலயமா அந்த பெண்ணுக்கு மாவு கொடுத்து எண்ணெய் கொடுத்து மழை பெய்கிற வரைக்கும் அந்த தேசத்தில் அவளுக்கு மாவும் எண்ணெயும் செலவழிஞ்சு போகாமல் அதை வச்சு திருப்தியாகணும் அவள் வீட்டுக்காரங்களும் சாப்பிட்றாங்க. எலியாவுக்கும் சாப்பாடு கிடைக்குது. இங்கே எலியா வந்த பாதைகளை பார்த்தோம்னா சாப்பாடு கிடைக்காத இடம், ஒரு சிறிய ஓடை, அது வற்றி போகுது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத விதவை பெண். ஆனால் கடவுள் எதுவும் இல்லாத இடத்துல எலியாவை கஷ்டப்படுத்தவே இல்லை. அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு தான் இருந்தார். இங்கே எலியாவும் இந்த ஓடையை பற்றியோ எதுவும் இல்லாத இந்த விதவை பெண்ணை பற்றியோ குறையாவோ இல்லை தேவனை சந்தேகப்பட்டோ இங்கே எப்படி எனக்கு தேவைகள் சந்திக்கப்படும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நம்ம தேவன் சொன்ன பாதையில் நடக்கும்போது ஏதாவது ஒரு சறுக்கலோ இடைஞ்சலோ வந்துட்டா, என்ன ஆண்டவரே, உங்களை நம்பி தானே இதை நான் செஞ்சேன் அப்படின்னு கேட்குறோம். இப்படி கேட்கும்போதே நம்ம அவிஸ்வாசிகள் ஆகிட்டோம்னு அர்த்தம். தேவன் வழி நடத்துகிற பாதையில் பார்க்குறதுக்கு கல்லும் முள்ளும் நிறைந்த இடமா இருந்தாலும் தேவனை நம்பி நம்ம நடக்கும்போது அது நம்மளை சேதப்படுத்தாதபடி தேவன் பாதுகாப்பார். நம்ம கண்ணார பார்க்குறத வச்சு செயல்படாமல் அழைத்த தேவனை நம்பி செயல்படுவோம். ஆமேன்.